யோசிச்சு பாருங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. அவரோட சாம்ராஜ்யம் வந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் வரை நல்லா பறந்து விரிந்து இருக்கு. அவரோட கஜானால தங்கம் வந்து நெறையவே இருக்கு. 100 அரசர்கள் அவருக்கு வந்து தலைவணங்குவாங்க. ஆனா, அவர் சாகும்போது என்ன எழுதுறாரு தெரியுமா? "நான் இங்க தனியா தான் வந்தேன். தனியா தான் இங்கருந்து போப்போறேன். நான் யாருன்னு எனக்கு தெரியல. நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேனோ எனக்கு புரியல." அப்படின்னு எழுதுறாரு. இது வேற யாரும் இல்ல. அவுரங்கசீப் தான். அவுரங்கசீப்ப நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா, அவரோட அப்பா, அம்மாவ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தாஜ்மஹால கட்டுன ஷாஜஹான், அவரோட மனைவி மும்தாஜ் இவங்களுக்கு பிறந்தவர் தான் அவுரங்கசீப். அவங்களுக்கு மொத்தம் மகன்கள் மொத்தம் 4. அதுல 3வது தான் அவுரங்கசீப். கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னாடி பிறந்தவர் தான் அவுரங்கசீப். ஆனா, அவர் பத்தி இன்னமும் பேசிட்டே இருக்காங்க. அவர பத்தி நெறைய வந்து கருத்துக்கள் இருக்கு. அவர் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி செஞ்சாரு. அவர் வந்து ஒரு அரக்கன். சில பேர் வந்து அவர் ரொம்ப வந்து பவர்ஃபுல். அவரு பதவிய தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த மாரி நெறைய ஒப்பீனியன், நெறைய கருத்துக்கள் அவர் மேலலாம் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து என்னென்ன, அவர் வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ அவுரங்கசீப்புக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்ப அரசனா இருந்தது ஷாஜஹானோட அப்பா ஜஹாங்கீர். ஷாஜஹான் அவர் அரசனாகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பாவ எதிர்த்து போறாரு. அதுல வந்து தோல்வி அடையறாரு. இதனால அவுரங்கசீப்பையும், அவரோட அண்ணன், முதல் அண்ணன் தாராஷிகோவையும் 2 பேரையும் எடுத்துட்டு போய் அங்க ஜஹாங்கீர் கிட்ட வந்து விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வருடத்திலேயே வந்து ஜஹாங்கீர் வந்து இறந்து போயிடுறாரு. ஷாஜஹான் மறுபடியும் அரசன் ஆகுறாரு. அவுரங்கசீப்பும் தாராஷிகோவும் ஷாஜஹான் கிட்டயே வந்துடுறாங்க. அவுரங்கசீப் சின்ன வயசுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு யானை வந்து அவங்க இருந்த இடத்துக்கு வந்து வந்துருச்சு. அப்ப நெறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. ஆனா அவுரங்கசீப் வந்து பயப்படவே இல்ல. ரொம்ப தைரியமா அந்த யானைய வந்து எதிர்க்கிறாரு. ஒரு ஈட்டி எடுத்து அந்த யானை தலை மேலேயே வந்து எறியிறாரு. அதனால அவர் குதிரையிலருந்து கீழ விழுறாரு. அவரோட உயிருக்குலாம் எந்த ஆபத்துமே வந்து வரல. ஆனா அவரோட இந்த வீர செயல்கள கண்டு நெறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஷாஜஹானே அவருக்கு வந்து பகதூர், அதாவது ரொம்ப ஒரு தைரியமானவர் அப்படிங்கிற ஒரு பட்டம்லாம் வந்து வழங்குறாரு. நெறைய பரிசுகள்லாம் அவருக்கு வந்து குடுக்குறாரு. இது வந்து அவரோட 14 வயசுல நடந்தது. அவுரங்கசீப்க்கு ஒரு 15 வயசு இருக்கும்போதே, அவருக்கு வந்து போர் செய்ய ஒரு படைகள்லாம் குடுத்து அனுப்புறாங்க. அவுரங்கசீப்பும் ரொம்ப சின்ன வயசுல இருந்து அந்த களத்தெல்லாம் வந்து சந்திக்கிறாரு. நெறைய போர்கள சந்திக்கிறாரு. அந்த டெக்கான் இடத்துக்கு வந்து வைஸ்ராயா இருக்காரு. அந்த இடத்துல தான் நெறைய போர் செய்றாரு. நெறைய வந்து வின் பண்றாரு. அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அவுரங்கசீப்க்கு ஒரு காதல் அனுபவம். அவரு ஒரு முறை அவரோட அத்தை வீட்டுக்கு போம்போது, அங்க இருந்த ஒரு அடிமை பெண், ஒரு டான்ஸர் அவங்க. அவங்கள வந்து ஒரு மாமரத்துக்கு பக்கத்துல வச்சு பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப புடிச்சது. சில இடத்துலலாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து அவங்கள பார்த்த உடனே வந்து மயங்கி விழுந்துட்டாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவங்கள வந்து புடிச்சிருந்தது. அவங்க பேர் வந்து ஹீராபாய். 2 பேரும் வந்து காதலிக்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு அவங்கள காதலிச்சாரு அப்டின்னா, அவுரங்கசீப் வந்து தண்ணியே அடிக்க மாட்டாரு. அந்த வைன் எதுவுமே அடிக்க மாட்டாரு. ஆனா ஹீராபாய் ஒரு முறை வந்து சொல்றாங்க, "நீங்க என்ன ரொம்ப லவ் பண்ணீங்க அப்டின்னா, உண்மையா லவ் பண்றீங்க அப்டின்னா, இந்த வைன வந்து குடிங்க" அப்டின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அத குடிக்கவும் அவர் தயாரா இருந்து குடிக்கவே போயிட்டாரு. ஆனா அவர் குடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து தடுத்துட்டாங்க. "நான் சும்மா டெஸ்ட் பண்ண தான் வந்து கேட்டேன். இத வந்து நீங்க எப்பவுமே வந்து குடிக்கலாம் வேண்டாம்" அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவுரங்கசீப் வந்து அவங்கள காதலிச்சாங்க. ஆனா ஒரு வருடத்திலே ஹீராபாய் வந்து இறந்துடுறாங்க. எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து சரியா வந்து கிடைக்கல. ஆனா அவங்க இறந்து போயிடுறாங்க. அது வந்து அவுரங்கசீப்ப ரொம்பவே வந்து பாதிச்சிருச்சு. ரொம்பவே வந்து சோகத்துல ஆழ்ந்திருக்கிறாரு. ஆனா அப்பவும் வந்து அவர் என்ன சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டாருன்னா, கடவுள் ஏன் ஹீராபாய் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க இருந்திருந்தாங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா தான் இருந்திருக்கும். அவர் வந்து வேற எந்த வேலையும் வந்து பண்ணியிருக்க மாட்டாரு. அவங்க கூடயே இருந்திருப்பாரு. அதனால கடவுள் வந்து எடுத்துட்டார் போல அப்படின்லாம் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான காதலா அது இருந்தது. ரொம்பவும் பாதிச்சிருச்சு அந்த காதல். இப்படியே வந்து நெறைய வருடங்கள் வந்து போது. அவர் நெறைய போர்க்களங்கள சந்திக்கிறாரு. நெறைய வந்து வின் பண்றாரு. காலங்கள்லாம் போயிட்டே இருக்கு. ஷாஜஹானுக்கு மொத்தம் 4 பசங்கள்ல. அதுல 2வது மகன் ஷா ஷுஜாவும் ஒரு இடத்துல வந்து இருக்காரு. முராதும் ஒரு இடத்துல இருக்காரு. அவுரங்கசீப் வந்து டெக்கான்ல இருக்காரு. ஆனா அவரோட முதல் மகன் தாரா ஷிகோ மட்டும் அரண்மனையிலே இருக்காரு. அவர் வந்து ஷாஜஹானுக்கு ஒரு செல்ல பிள்ளையாவே இருக்காரு. ஒரு சமயத்துல ஷாஜஹானுக்கு உடம்பு சரியில்லாம போது. அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அரசன் இறந்துட்டா அவரோட மகன்கள்ல முதலாவதா யார் பிறந்தாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து அரியணை வந்து போய் சேரும். ஆனா முகல் எம்பையர்ல அந்த மாரி வந்து ஒரு பிராக்டிஸே கிடையாது. அங்க வந்து எப்படின்னா, அரசன் இறந்துட்டா அவங்களோட மகன்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுட்டு, அதுல யார் வந்து வின் பண்றாங்களோ, யார் திறமைசாலியோ, யாரால ஜெயிக்க முடியுதோ, அவங்க தான் வந்து அடுத்த அரசனாவாங்க. அதுதான் அங்க வழக்கமாவே இருந்துட்டு வந்தது. அவரோட மகன்களும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஷா ஷுஜா வந்து அவர் பெங்கால்ல இருந்தாரு. அங்க வந்து அவரே வந்து அரசனா அறிவிச்சுக்கிறாரு. முராது வந்து குஜராத்ல இருந்தாரு. அங்க அவர் அரசனா அறிவிச்சுக்கிறாரு. இங்க வந்து தாரா ஷிகோ வந்து அரண்மனையிலே இருக்காரு. இந்த மாரி நெறைய குழப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தாரா ஷிகோ வந்து அரண்மனையில தான் இருக்காரு. ஷாஜஹானுக்கு வந்து கொஞ்சம் உடல் வந்து நல்லா தேறி வந்த உடனே, தாரா ஷிகோ வந்து இந்த மாரிலாம் பண்றாங்க. நம்ம அவங்கள எதிர்த்து போரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சமயத்துல அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா, அவரோட கடைசி தம்பி முராதோட ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாரு.
நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து இவங்கள எதிர்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த எம்பையர வந்து 2ஆ வந்து பிரிச்சுக்கலாம். பாதி பாதியா பிரிச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீ வந்து நல்லா நெறைய இடமா எடுத்துக்கோ. நான் கொஞ்சம் இடம் கூட எடுத்துக்கிறேன். அந்த மாரி நெறைய சில இதெல்லாம் பேசி ஒப்பந்தம் வந்து போட்டுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தாரா ஷிகோ வந்து தோற்கடிச்சுடுறாங்க. 2வது மகன் ஷா ஷுஜாவையும் அவுரங்கசீப் தோற்கடிச்சுறாரு. அவரு வந்து பர்மாக்கே ஓடி போய் அங்கேயே அவர் வந்து உயிர விட்டுறாரு. இதுக்கப்புறம் அவுரங்கசீப் ஷாஜஹான என்ன பண்றாரு அப்படின்னா, அவர பிடிச்சு ஆக்ரால இருக்க ஒரு ஃபோர்ட்ல வந்து அடைச்சு வச்சுறாரு. அவரோட மகள் வந்து அவர வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவுரங்கசீப் அவர வந்து அரசனா அறிவிச்சிடுறாரு. முராத வந்து அவர் வந்து முன்னாடி வந்து ஒரு கொலை பண்ணிட்டாரு, அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே வந்து கொன்னுட்டாரு. இந்த வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சோனே அவரையும் வந்து கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் தாரா ஷிகோவையும் தேடி கண்டுபிடிச்சு, அவரையும் அவர் மகனையும் வந்து ஒரு பழைய ட்ரெஸ்ஸா ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு வீதியில வந்து நடக்க விட்டு, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையுமே வந்து அவர் கொன்னுடுறாரு. இதுல தாரா ஷிகோட தலைய வந்து வெட்டி, அந்த தலைய வந்து ஆக்ரால இருக்க ஷாஜஹானுக்கு வந்து அனுப்புறாரு. இதுக்கப்புறமா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு தான் அவுரங்கசீப் வந்து போறாரு. அவர வந்து அரசனாயிட்டு நெறைய வந்து போர்க்களம் சந்திக்கிறாரு. நெறைய வந்து வின் பண்றாரு. அவர் இருந்த காலகட்டத்தில தான் முகல் எம்பையரே அதோட பீக் பீரியட்ல வந்து இருந்தது. ரொம்ப பெரிய சாம்ராஜ்யமா அவர் உருவாக்குறாரு. அவர் மேல இருக்க நெறைய கருத்து வேறுபாடுலாம் வந்து இருக்குன்னு சொன்னேன்ல. அது வந்து என்ன அப்டின்னா, அவரு முஸ்லிம்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரபிளா இருந்தாரு. அந்த பார்ஷியாலிட்டி வந்து பார்த்தாரு. நான் முஸ்லிம்ஸ்க்கு வந்து அவர் வந்து எதுவுமே செய்யல. பிளஸ் வந்து ஒரு ஜிஸ்யா டாக்ஸ் அப்படின்னு. இது வந்து முன்னாடியே அக்பர் வந்து தடை செஞ்ச ஒண்ணு. இத மறுபடியும் வந்து கொண்டு வராரு. அந்த ஜிஸ்யா டாக்ஸ் வந்து நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து பே பண்ற மாரி இந்த டாக்ஸ மறுபடியும் வந்து கொண்டு வராரு. அப்புறம் அந்த வணிக வரியும் நான் முஸ்லிம்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நெறைய கோயில்கள் எல்லாம் வந்து அவர் வந்து இடிக்கிறாரு. இதனால அவர் வந்து இந்த ரிலிஜியஸ் பயாஸ்டா வந்து ஒரு ஆட்சி வந்து புரிந்தாரு அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாரி அவர் பார்த்திருக்கவே மாட்டாரு. அவருக்கு வந்து அவர் ஆட்சி வந்து முக்கியமா இருந்தது. ஏன்னா, அவ்ளோ பெரிய இடத்த வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டான ஒரு இது தேவை இல்லையா? யாராவது எங்கேயாவது குரல் எழுப்பினாலும், ஏதாவது புரட்சி செஞ்சாலும், அவங்கள வந்து அவர் வந்து அழிச்சிடுறாரு. அப்படிதான் அந்த கோயில்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டது. அங்கிருந்து யாராவது புரட்சி செஞ்சாங்கன்னா, அத வந்து அழிச்சாங்க. சில கோயில்கள்லாம் வந்து சிவாஜிக்கு வந்து சப்போர்ட்டா இருந்ததுனால, அந்த கோவில்கள்லாம் அவர் இடிச்சாரு. அது மட்டும் இல்லாம, அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் 30% வந்து ஹிந்து அஃபிஷியல்ஸ் வந்து நெறைய பேர் இருந்தாங்க. அதனால அவர் நான் முஸ்லிம்ஸ்க்கு பயாஸ்டா இருந்திருக்க மாட்டாரு. ஆட்சிய தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரிலாம் பண்ணியிருப்பாரு. அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவுரங்கசீப் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு. அவருக்கு நெறைய எதிரிகள் இருந்தாங்க. அதுல ஒண்ணு தான் சிவாஜி. அவர் வந்து மராத்தா எம்பையரோட அரசன். இவங்க 2 பேருக்கும் வந்து நெறைய வந்து சண்டை நடந்திருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள நெறைய வந்து போயிருக்கு. அது வந்து தனியாவே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிவாஜியோட பையன் சம்பாஜி. அவங்களும் அவுரங்கசீப் வந்து எதிர்க்கிறாங்க. ஆனா அவுரங்கசீப் சம்பாஜிய வந்து கொன்னுட்டாரு. ரொம்ப வந்து கொடூரமா அவர வந்து கொன்னுடுறாரு. அவுரங்கசீப்க்கு இவங்க அவங்கன்னுலாம் வந்து கிடையாது. அவரோட மகனே ஒரு முறை வந்து அவர எதிர்த்து வந்து வருவாரு. அவரே அவர் ஓட ஓட விரட்டி அவரு வந்து பெர்ஷியாக்கே வந்து ஓடி போயிருவாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரவே இல்ல. இந்த மாரியே அவரோட வாழ்க்கை வந்து அவுரங்கசீப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து நிறுத்தவே இல்ல. அவர் போர் செய்யறது என்னைக்குமே வந்து நிறுத்தல. அவரோட கடைசி 26 வருடங்களுமே அவர் போர் செஞ்சுட்டு தான் இருந்தார். திரும்ப ஒரு டெக்கான் இடத்துல போயிட்டு பல வருடங்களா அங்க வந்து போர் நடந்துட்டே தான் இருந்தது. கடைசியா அவருக்கு 88 வயசு இருக்கும்போது அவரோட இயற்கை மரணம் வந்து அடையறாரு. அவர் சாகறதுக்கு முன்னாடி அவரோட இறுதி ஊர்வலம் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளா இருக்கணும். எந்த இதுவும் ஆர்ப்பாட்டம் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அவரோட சமாதி கூட ரொம்ப சிம்பிளா இருக்கணும். எந்த ஒரு பிரம்மாண்டமா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டே இருந்தாரு. அவர் வந்து கடைசியா ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. அவரோட மகனுக்கு. அதுல என்ன எழுதுறாரு அப்படின்னா, "நான் வந்து தனியா தான் இங்க வந்தேன். இப்ப யாரோ மாரி நான் போயிருவேன். நான் யாருன்னு எனக்கு தெரியல. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேனோ எனக்கு தெரியல. நான் ஒரு புரொடெக்டராகவும் இல்ல, ஒரு கார்டியனாகவும் இந்த எம்பையருக்கு இல்ல." அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதுறாரு. எழுதிட்டு 88 வயசுலயே அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த சில வருடங்களேயே முகல் எம்பையர் வந்து பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஹிஸ்டரி வந்து நமக்கு என்ன சொல்ல வருது? அவுரங்கசீப் வந்து ஒரு பவர்ஃபுல்லான அரசனா? இல்ல அரக்கனா? இல்ல வில்லனா? வீரனா? இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்காங்க.